அனைவருக்கும் இந்தியாவின் காலை வணக்கம், அமெரிக்காவின் மாலை வணக்கம். வந்து ரெண்டு வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இந்தியன் கல்ச்சரல் ஆர்ட் அசோசியேஷன் கலிபோர்னியா அமெரிக்கா கல்வி கலை இலக்கிய பேரவை இணைந்து வழங்கும் குழந்தைகள் வந்து குழந்தைகள் தினம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் குழந்தைகளுக்காக ஒரு பட்டிமன்றம் அமைப்பதில் எப்பொழுதுமே அமெரிக்கா தலை சிறந்து விளங்குகிறது. இந்த இந்தியன் கல்ச்சரல் ஆர்ட் அசோசியேஷன் KS விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுக்காக நிறைய பட்டிமன்றங்களை இந்த இந்த இணைப்பின் மூலியமாக நிறைய உள்ளார். அப்பேற்பட்ட வரிசையில் இன்று நாம் குழந்தைகளுக்காக ஒரு பட்டிமன்றம், குழந்தைகள் தின விழா பட்டிமன்றமாக இன்று கொண்டாட இருக்கிறோம். நம்மிடையே இன்று பட்டிமன்ற நடுவராக இதற்கு மூல காரணமாக விளங்குவது KS விஸ்வநாதன் சார். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் நடுவராகவும் பொறுப்பேற்று நம்மிடையே வந்திருக்கும் நம்மளுடைய பட்டிமன்ற நடுவர், தொலைக்காட்சி புகழ் சொல்வேந்தர் திரு செல்வக்கனி ஐயா அவர்களுக்கு தொல்லை வணக்கம். ஒரு ஆசிரியர், நிறைய கல்வியல் காலேஜ் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் வந்து நிறைய பட்டிமன்றங்கள்லாம் புதிய தொலைக்காட்சியில பன்னீர்செல்வம் ஐயா மூலியமாக நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வழங்கியிருக்கிறார். இப்பேற்பட்ட பெருமைக்குரிய மட்டுமல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் பங்கேற்று சிறந்த நடுவராக, இந்த தலை சிறந்த நடுவராக தமிழ்நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவில். இப்பேற்பட்ட பெருமகனார் நம்மிடையே இந்த குழந்தைகள் முதல் பட்டிமன்றமே நான் வச்சு நடத்துறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. கேசவ சாருக்கும் வாய்ப்பு கொடுத்த கேசவ ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவையின் தலைவர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய நன்றி கூறிக்கொண்டு, அவரை வருக என்று உங்களை சார்பாக அனைத்து கரங்குறிகள் வரை வரவேற்கிறோம். இன்று எல்லா குழந்தைகள் பேச்சாளர்கள் தான், எல்லாம் ஒரு அருமையான பேச்சாளர்கள். அமெரிக்காவில் இருந்து ஒரு 5 பேரும், இந்தியாவிலிருந்து ஒருத்தரும் வந்திருக்கிறார். முதலாவதாக இவங்க வந்து செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் அமெரிக்காவிலிருந்து. அந்த குழந்தை அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகள் நிறைய பேசியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களை பத்தி டீட்டெயில நான் வச்சிருக்கேன், இருந்தாலும் ஷார்ட் பீரியட்ல நான் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல நல்ல பேச்சாளர், நல்ல திறமை கொண்டவர். நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறார். மேற்பட்ட பெருமகனார் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரல் ஆர்ட் அசோசியேஷன் மற்றும் டெல்லி கலை இலக்கிய பேரவையில் பேசுவது பெருமையாக இருக்கிறது. அடுத்ததாக அதே அணியை சார்ந்த அதே அணியில் வந்து ஒன்னும் 2வது பேச்சாளராக, இதுல கொஞ்சம் இடம் மாறி இருக்கு, அது செல்வி ஜோகனா அவங்களும் மரிடா ஜேம்ஸ் அவங்க வந்து ஜோகனா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து பேசுறாங்க. அவங்களும் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். உண்மையிலேயே கேசவ விஸ்வநாதன் அவர்களை அறிமுகப்படுத்தியவர். அவர் ரொம்ப அருமையான பேச்சாளர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெருமையாக நினைக்கிறேன். அடுத்ததாக செல்வி மீனாட்சி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து பேச இருக்கிறார். அவர்களையும் வருக என்று அவரும் நிறைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறார். பாலா அவர்களின் உண்மையிலேயே அவரையும் வருக என்று உங்களின் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம தந்தையே என்ற அணியில் இன்றைய தலைப்பு சொல்லிடுறேன். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தாயா தந்தையா. இப்பொழுது முதலில் கூறியது தாய், அடுத்தது தந்தை என்ற தலைப்பில் பேச இருப்பவர் செல்வி சிவலோகேஸ்வரன் அவர்கள். உங்களை அவரும் நிறைய பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய பேசியிருக்கிறார் நம்ம நிகழ்ச்சியில். அவரை உங்களின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக செல்வி ரிஷா மதீனா உம்ரன் அலி, அவங்க வந்து சிறந்த பேச்சாளர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக பேச இருக்கிறார். அவர்களின் உங்கள் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக செல்வி சுபிக்ஷா, தெரியும் உங்களுடைய நிகழ்ச்சியிலையும் நிறைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் இந்தியாவில் இருந்திருக்காங்க. உங்களை அனைவரின் சார்பாகவும் வருக என்று வரவேற்று, இன்றைய குழந்தைகள் தின விழா சிறப்பு பன்னாட்டு பட்டிமன்றத்தை உங்களின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய இந்தியன் கல்ச்சரல் ஆர்ட் அசோசியேஷன் டெல்லி கலை இலக்கிய பேரவை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. பலத்த கரகொலியுடன் இப்பொழுது நடுவர் ஐயா அவர்களை, திரு செல்வக்கனி ஐயா அவர்களை உங்களை வரவேற்கிறோம்.
வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களை பலத்த கரவொலி. நன்றி ஐயா, வாருங்கள். உங்களுடைய பட்டிமன்றத்தை நடத்தி தாருங்கள் எங்களுக்கு. நன்றி. ஐயா ஐயா வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, வாங்க பேசுங்க ஐயா. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்தியாவில் காலை வணக்கம். வெளி நாட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை, அதுவும் குழந்தைகள் பட்டிமன்றம். ஒரு சிறப்பான, அருமையான ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை பட்டிமன்ற பேச்சாளர்களே, நீங்கள் மேலும் மேலும் பல வகையில் உயர வேண்டும் என மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு சிந்தனைக்குரிய, போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தாயா, தந்தையா? சிந்தனைக்குரிய தலைப்பு தான். அதுவும் குழந்தைகள் பேசுகிறார்கள். குழந்தைகள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக, தெள்ளம் தெளிவாக எடுத்துரைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருமை நண்பர்களே, இந்த குழந்தைகள் பல பட்டிமன்றம் பேசியிருக்கதா அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. பட்டிமன்றம் ஒரு நல்ல கலைதான். அதுவும் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த கலை இருக்கிறது. பாங்குடன் பட்டிமன்றம் அரங்கேற வேண்டும். இதுதான் இலக்கியம் சொல்லுகிறது. பாங்கும் பண்பாடும் தெரிந்த இந்த சிறுவர்கள் பேசுகின்ற இந்த பட்டிமன்றத்தில் நான் நடுவர் பொறுப்பை ஏற்றிருப்பதை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை பேச்சாளர் இளசிறார்களே, இப்போ பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு உரியவர்களைத்தான் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பெற்றவர்களை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கு எத்தனை வயதானாலும் அது அவர்களுக்கு பிள்ளைகள் தான். இப்போ பிள்ளைகளுடைய முன்னேற்றம்னா என்ன? இப்போ முன்னேற்றம்ங்கிறது, கல்வி என்பது ஒரு அடிப்படையானது. கல்வியோடு அவன் ஒழுக்கத்திலேயும், அறிவிலேயும், ஆற்றலிலேயும், பண்பாட்டிலேயும் அவன் சிறந்தவனாக இருந்தால்தான் அவன் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறான் என்று பொருள்படும். அருமை நேயர்களே, இன்னும் ஒன்றையும் அழுத்தமாக சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வார்த்தையில சொல்றேன். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். ஒரு சாதாரண ஒரு கோழின்னு வச்சுக்கோங்களேன். கோழிய எத வச்சு அடையாளம் காண்றோம்? அந்த கோழியினுடைய ஒரு நிறத்தை வச்சு சொல்லலாம். கோழி எத்தனை கிலோ எடை இருக்குங்கிறத வச்சு சொல்லலாம். அப்போ கோழிக்கு நிர்ணயம் பண்ணுவது இந்த 2 கிலோ எடை உள்ள ஒரு கோழி, அவ்வளவுதான் சொல்லுவோம். அதனுடைய அடையாளம் அதோடு முடிந்து விட்டது. ஒரு நாட்டுக்கோழியா அல்லது பிராய்லர் கோழியா அது சொல்லுவாங்க. ஆனா அந்த 2 கிலோ அதான் அதனுடைய அடையாளம். ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. மனிதனை அடையாளம் காண சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல வகையில் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். அல்லது சொல்வார்கள், இப்போ இந்த சமயத்தில் நடந்த அந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் வெற்றியை பெற்றானே அந்த பையன் என்று சொல்வார்கள். இப்படி பல அடையாளங்கள் இருக்கிறது. பல அடையாளங்களில் மனிதன் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு பக்குவத்தையும், பாதையையும் வகுத்துக் கொண்டு அந்த முன்னேறுகின்ற அந்த முன்னேற்றம் தான் பெருமைக்குரிய முன்னேற்றம் என்று கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக நமக்கு இருப்பவர்கள் நம்மை நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய தாயா அல்லது நம்முடைய தந்தையா என்று சொல்ல வந்திருக்கிறோம். தாயும் தந்தையினுடைய கடமைகள் உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது.
தாயினுடைய பண்பாடும், பாசமும், அன்பும், அளவு கடந்த தியாக மனப்பான்மையும் தான் ஒரு குழந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பது நாம் நடைமுறையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதைப்போல தந்தையும் தாய்க்கு ஒன்றும் சலித்தவர்களாக இல்லை. தாய் எந்த அளவிற்கு பிள்ளைகள் மீது பாசத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறாரோ, அதே அளவிற்கு தந்தையும் தன் பிள்ளைகள் மீது அதிகமான ஒரு பாசத்தையும், பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு, அதற்காக தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய நேரத்தையும், இன்னமும் சொல்லப்போனால் தன்னுடைய சிந்தனையையும் தன் குழந்தைகளுக்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தன் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எட்டிப் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணற்ற கனவுகளோடு இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுடைய அந்த மனப்பக்குவம், அந்த பெற்றோர்களுடைய தியாக உணர்வு, பெற்றோர்களுடைய ஒரு சகிப்புத்தன்மை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பிள்ளை பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் ஆனந்தம் என்பதே தன் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அருமை சிறு பேச்சாளர்களே, நீங்கள் வயதில்தான் சிறியவர்கள் என்று அழகாகச் சொன்னார்கள். நீங்கள் எல்லா விஷயங்களிலும் அறிவிலேயும், அதே சமயத்தில் உங்களுடைய அனுபவத்திலேயும், அதே சமயத்தில் நீங்கள் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுதலிலும் உயர்ந்த சிந்தனையை உடையவர்கள் என்று உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அருமை நண்பர் அழகாக தெளிவாகச் சொன்னார்கள். இப்பொழுது இந்த பட்டிமன்றம் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய நேர அளவு 60 மணித்துளிகள் தான். அதற்குள் இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்து கொடுக்க வேண்டும். எனவே நான் என்னுடைய பேச்சை நீடித்துக் கொண்டு செல்லாமல், இந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்களை நான் பெருமையோடு அழைப்பதில் மகிழ்வு காணுகின்றேன். அருமை நேயர்களே, சார் இப்ப முதல்ல யாருக்கு நம்ம கொடுக்கிறோம்? தந்தை. அப்படியா சொல்லியிருக்காங்க? ஹலோ. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தின் முதல் பேச்சாளராக முதல் பேச்சாளராக வருபவர் முதல் பேச்சாளராக வருபவர் தாயே என்ற அணியில் வருபவர் செல்வி சிவலட்சுமி சிவலோகேஸ்வரன் அவர்களை வருக வருக என்று அமெரிக்காவில் இருந்து வருகிறார். வரவேற்கிறேன். பாருங்கள்மா. ஓகே. சிவலட்சுமி என்பவர் அன்போடு பேச அழைக்கின்றேன். ஓகே, வாங்க சிவலட்சுமி, வாங்க. நடுவர் அவர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தாய் என்ற அணியில் பேச வந்திருக்கின்றேன். அடுத்த அடுப்பிலேயே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தந்தை தான் என்று தர்க்கம் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய். நடுவர் அவர்களே, இந்த திருக்குறளின் வள்ளுவர் ஏன் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? தந்தை என்று சொல்லி இருக்கலாமே. அங்கேதான் சூட்சுமம் இருக்கிறது. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் மரண விளிம்பிற்கு சென்று வருகிறாள். அந்த பிரசவ வலியை விட பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? அந்த பிள்ளை ஒரு சபையிலே சான்றோர் என்று புகழப்படும் போதுதான். இங்கே வந்து பேசும் எதிரணி தந்தை தான் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு என்று பேசிக்கொள்கிறார்களே, அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பிள்ளையை சான்றோன் ஆக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த புகழை கேட்டு பூரித்து போகும் உரிமையும் தாய்க்குத்தான் அதிகம். ஏனென்றால் அந்த பிள்ளை சான்றோனாக வளர்வதற்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு துளி உழைப்பும் அந்த தாயினுடையது.
அவன் தள்ளாடிய போது கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது தாய். அவன் தடுமாறிய போது தன்னம்பிக்கை ஊட்டியது தாய். அவன் பசி அறியாமல் ஊட்டி வளர்த்து இன்று இந்த சபை கொண்டாடும் அளவுக்கு அவனை உயர்த்தியது அந்த தாயின் தியாகம். நடுவர் அவர்களே, இன்று பொழுதை விட பெரிய மகிழ்ச்சியை ஒரு தாய் அடைகிறாள் என்றால் அந்த பிள்ளையை அந்த நிலைக்கு கொண்டு வர அவள் அவ்வளவு தூரம் உழைத்திருப்பாள். அந்த முன்னேற்ற பாதையை செப்பனிட்டது அவள் தானே. இதை அறியாமல் ஏதோ தந்தை தான் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று பேசுவது வேர் செய்த வேலையை தெரியாமல் கிளையை புகழ்வதை போன்றது நடுவர் அவர்களே. ஒரு கட்டிடத்தின் திறப்பு விழாவிற்கு அப்பா வரலாம். ஆனால் அந்த அஸ்திவாரத்தை போட்டு சங்கல் சங்கலாக பார்த்து பார்த்து கட்டினது இந்த தாய்தான். முன்னேற்றம் என்றால் என்ன நடுவர் அவர்களே? வரும் பணமும் பதவியுமா மட்டுமா? கிடையாது. நல்ல ஒழுக்கமும் பண்பும் தான் உண்மையான முன்னேற்றம். ஒரு குழந்தைக்கு முதல் குரு தாய். அப்பாக்கள் எல்லாம் அலுவலக அழுத்தத்தில் வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் அம்மா தான் அந்த பிள்ளை தப்பு பண்ணும் போது தட்டி கேட்டு சரியான பாதையை காட்டுகிறாள். அங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய அப்பா பெரிய அதிகாரி. ஆனால் பையன் படிக்காமல் ஊர் சுற்றினான். ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு பையன் கூட பேச நேரமில்லை. ஆனால் அந்த தாய் தன் ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துட்டு பையன் கூடவே இருந்து அவனை படிக்க வைத்து இன்னைக்கு அவனை ஒரு வைத்தியராக ஆக்கி இருக்கிறாள். இப்போது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, அந்த பையனோடு மெடிக்கல் சீட்டுக்கு அப்பா கொடுத்த பணம் காரணமா அல்லது அம்மா கொடுத்த பேரார்வம் காரணமா? முன்னேற்ற பாதையில் தடைகள் வராமல் இருக்காது. ஒரு பரீட்சையில் தோற்று போய் பையன் வீட்டுக்கு வரும்போது ஏண்டா தோற்று விட்டாய் என்று கேட்கிறது தாய். ஆனால் தோத்தால் என்னடா, அடுத்த முறை பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவன் தோள் மேல் கை போட்டு நம்பிக்கை கொடுக்கிறது தாய். உலகத்தில் வெற்றி பெற்ற எத்தனையோ பேர் அவர்களது வெற்றிக்கு காரணமாக சொல்கிறது அவர்களுடைய அம்மாவை தான். தாமஸ் ஆல்வா எடிசன் மந்த புத்தியுள்ளவன் என்று பள்ளியிலிருந்து துரத்திய போது என் மகன் அறிவாளி என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது அவருடைய தாய். அந்த தாய் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு உலகம் இருட்டில்தான் இருந்திருக்கும். அப்பாக்களின் கண்டிப்பு சில நேரத்தில் பிள்ளைகளை உடைக்கும். ஆனால் தாயின் அன்பு தான் உடைந்த பிள்ளைகளை ஒட்ட வைக்கும். நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொல்லலாம், அப்பா தான் காசு சம்பாதித்து தருகிறார், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கிறார் என்று. பணம் மட்டுமா ஒரு மனுஷனை முன்னேற்ற விடுமா? ஒரு பிள்ளைக்கு தன்னம்பிக்கை, பொறுமை, விட்டு கொடுத்தல், இந்த 3 பண்பும் தான் முன்னேற்றத்துடைய அச்சாணி. இதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பல்கலைக்கழகம் அம்மா தான். தன் வயிற்றில் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுத்தவள் தாய். அந்த தாய்மொழி தான் ஒரு பிள்ளையோடு சிந்தனை திறனை வளர்க்குது. சிந்தனை வளமானால் தான் செயல் சிறப்பாகும். செயல் சிறப்பானால் தன் முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ வேறு எங்கே இருக்குது? தாயிடம் தான் இருக்குது. கடைசியாக நடுவர் அவர்களே, ஒரு வெற்றிகரமான மனிதனை பார்த்து உலகம் கேட்கும், இவன் யாருடைய மகன் என்று. அதற்கு பதிலாக அந்த தாய் தலை நிமிர்ந்து சிரிப்பாளே, அந்த சிரிப்பு தான் அந்த பிள்ளையின் உண்மையான முன்னேற்றம். அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வசதிகளை சென்று தரலாம்.
ஆனால் அந்த வசதிகளை வைத்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருவது தாய்தான். அதனால் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு முழுமுதற் பொறுப்பாளி தாயே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா ஹலோ ஐயா ஹலோ வணக்கம் வணக்கம். ஐயா பேசுங்க ஐயா. ஒரு சிறந்த ஒரு பேச்சு இது. ஒரு 12 வயதான ஒரு குழந்தை ஒரு அழகான தமிழில், சுத்த தமிழில் தெளிவான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு அனுபவமுள்ள ஒரு பெரிய பேச்சாளனைப் போல அழுத்தமான நல்ல கருத்துக்களை இந்த சிறு தாய் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கருத்துக்கள், சும்மா சாதாரணம் இல்ல. அவர் சொல்றதுல நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய சில கருத்துக்கள் சொன்னார். சிவலட்சுமி, நீங்க சிவலட்சுமி வந்து இது உங்களுக்கு பணம் வந்து முன்னேற்றம் தந்து விடுமான்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். இன்னொன்னு, நமக்கு முதல்ல பேச கற்றுக் கொடுத்ததே நம்ம தாய் தானேன்னு சொல்றாங்க. இன்னும் சிறப்பா சொல்லப்போனா, அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாற சொன்னாங்க. வாழ்த்துக்கள் தான். நன்றி. இதெல்லாம் இவருடைய அணிக்கு ரொம்ப கருத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த கருத்துக்கள். இன்னொன்னு சொல்லும்போது சொன்னாங்க, இது யாருடைய மகன் கேட்கிற பொழுது, அது அந்த தாய்க்கு அது தான் வளர்த்த அந்த பெருமை வரும்பொழுது, தாய் அதிகமான சந்தோஷம் அடைவார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார்கள். இன்னொன்னு, இவங்கள ரொம்ப பாராட்டக்கூடிய செய்தின்னு சொன்னா, இந்த அப்பா வந்து உழைச்சு தான் தர்றதுக்கு அவருக்கு டைம் இருக்கும். இன்னொன்னு, பிள்ளைய வந்து கொடுமையா கண்டிப்பாருன்னு ஒண்ணு சொன்னாங்க. அம்மா வந்து ரொம்ப அரவணைச்சுட்டு போவாங்க சொன்னாங்க. ஒரு பையன் டாக்டரான ஒரு சம்பவத்தையும் சொன்னாங்க. அம்மாவுடைய அரவணைப்பு வந்து ரொம்ப அதிக பற்றுதல் உள்ளதுதான். அதுல எந்த குறையும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. எதிரணிக்கு தேவையான கொஸ்டின் அது. பணம் வந்து ஒருத்தனை முன்னேற்றம் செய்து விடுமான்னு கேட்டாங்க. அப்பா சம்பாதிக்கிற மட்டும் தானே செய்றாரு. அவர் பிள்ளைகளோட எங்க டயத்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேலைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது இதுக்கே டைம் சரியா போயிருதே. அவர் பிள்ளைகளை எங்க கவனிக்கிறாரு. பிள்ளைகள் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அம்மா தானே. பரவால்ல, பாராட்டக்கூடிய செய்திதான். அடுத்தபடியாக இவருடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து பேசுவதற்காக வருகை தருகிறார். உங்களுக்கு செல்வி சிவனுஜா சார். செல்வி சிவனுஜா சிவலோகேஸ்வரன் இவங்களுடைய சிஸ்டர் தான் சார் வராங்க. அமெரிக்கால இருந்து பேசுறாங்களே, பேசுறவங்களுடைய சிஸ்டரே வராங்க. அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்பதோடு, தந்தைதான் ஒரு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு அதிகமாக தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய செயல்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசுவதற்காக வருகை தருகிறார். வருகை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர்க்கு என் பணிவான வணக்கங்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தந்தையே என்ற அணியில் முதற் பேச்சாளராக பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது வாதத்தை தொடங்குகிறேன். முன்னேற்றம் என்பது ஒரு சொகுசான மெத்தை அல்ல. அது முட்கள் நிறைந்த கடினமான பயணம். சங்க இலக்கிய காலத்திலேயே ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்திற்கு தந்தை தான் பொறுப்பு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று புலவர் பொன்முடியார் புறநானூற்றில் பாடியுள்ளார். ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது தாயின் கடமையாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையை அறிஞனாக, வெற்றியாளனாக, ஒரு சான்றோனாக உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டிய பெரும் பொறுப்பு தந்தையையே சாரும். அத்திவாரம் போடுவது தாயென்றால் அந்த அத்திவாரத்தின் மேல் வானளாவிய கோபுரத்தில் எழுப்பி உலகிற்கு பறைசாற்றுபவர் தந்தை. நடுவர்களே, இங்கே எதிர்த்தரப்பில் திருக்குறளை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்,
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்டு தாய். இதன் பொருள் என்ன? தன் மகன் சான்றோன் எனப் பிறர் சொல்வதைக் கேட்டுத் தன் தாய் மகிழ்ச்சி அடைவாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, அவனைச் சான்றோன் ஆக்குவது தாயின் பொறுப்பு என்று சொல்லவில்லை. மகனை சான்றோன் ஆக்க வேண்டியது தந்தையின் பொறுப்பு. அவன் முன்னேறியதைப் பார்த்து பெருமைப்படுவது மட்டுமே தாயின் பங்கு. முன்னேற்றம் என்பது ஒரு செயல், மகிழ்ச்சி என்பது அதன் விளைவு. அந்த செயலுக்கு சொந்தக்காரன் தந்தை. நடுவர் அவர்களே, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரது தாய் அவருக்கு அன்பை சொரிந்திருக்கலாம். ஆனால் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த அந்த சிறுவனுக்கு படித்தால்தான் முன்னேற முடியும் என்ற தொலைநோக்கு பார்வையை விதைத்தவர் அவரது தந்தை. இராமேஸ்வரத்தின் மண்ணில் படகு கட்டி கொண்டிருந்த அந்த தந்தை தன் மகன் விண்வெளியில் செயற்கைக்கோள் கட்டுவதற்கான மன உறுதியை கொடுத்தார். தன் மகன் படிப்பிற்காக தனது படகையே விற்ற அந்த தந்தையின் தியாகம்தான் இந்தியாவின் ஒரு ஜனாதிபதியையே உருவாக்கியது. இதுதான் முன்னேற்றத்தின் அச்சுப்பொறி. முன்னேற்றம் என்பது வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு பேசுவதல்ல, அது வெளியுலகில் முட்டி மோதி பெறுவது. ஒரு தந்தை தான் தன் பிள்ளையின் கையை பிடித்து முதலில் வீதிக்கு அழைத்து செல்கிறார். மகனே, இதோ பார், இந்த உலகம் இவ்வளவு பெரியது. இங்கே சவால்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனால் நீ எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று உலக அறிவை ஊட்டுபவர் தந்தை. தாய் காட்டும் நிலவு ஒரு வரும் கற்பனை, தந்தை காட்டும் உலகம் ஒரு யதார்த்தம். பிள்ளைகள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்கான இலக்கை தீர்மானிப்பவர் தந்தை தான். அவர் தன் தோளில் பிள்ளையை தூக்கி வைத்து காட்டும் போதுதான் அந்த பிள்ளைக்கு தாயை விட உயரமாக உலகை தெரிகிறது. அந்த உயரத்தில் இருந்துதான் ஒரு பிள்ளையின் கனவுகள் தொடங்குகின்றன. நடுவரவர்களே, ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் பிள்ளையின் எதிர்காலத்தையும் தன் முதுகில் சுமப்பவர் தந்தை. தந்தை என்பவர் வரும் பண இயந்திரம் அல்ல, அவர் ஒரு மௌனமான வழிகாட்டி. விதைக்கு நீர் ஊற்றுவது தாயாக இருக்கலாம், ஆனால் அந்த விதை வளர்ந்து ஆலமரமாக நிற்க வேண்டுமானால் அதற்கு வேலியாக இருந்து பாதுகாப்பதும் ஆகாயத்தை நோக்கி வழிகாட்டுவதும் தந்தைதான். ஒரு பிள்ளையின் சமூக அடையாளம் தந்தையாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. எனவே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு முதன்மையான காரணியும் பொறுப்பாளியும் தந்தை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை, அழகான ஒரு சிறந்த ஒரு பேச்சு. ஆகா, தமிழ் குழந்தைகள் இவ்வளவு அழகா பேசுங்கிறத பார்க்கும் பொழுது தமிழ் மொழி உயர உயர வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை எண்ணி நாம் ஆனந்தப்படைய வேண்டியது இருக்கிறது. அருமை நண்பர்களே, ஒரு நல்ல கருத்துக்களை நம்முடைய குழந்தை அழகாக சொன்னது சந்தோஷமான செய்தி. ஈன்று புலந்தறுதல் தாய்க்கு கடந்தான், சான்றோனாக்குவது தந்தைக்கு கடந்தான். ஒரு உயர்ந்த கருத்து தான். இன்னொன்னு சொன்னாங்க, நல்ல இந்த வள்ளுவன் சொன்ன கருத்துக்களையும் அப்படி அந்த பாயிண்டோட பாயிண்டை அணைச்சி சொன்னாங்க. மகிழ்ச்சி தான், பாராட்டக்கூடியதுதான். தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்தில் முந்தி இருப்ப செயல். இன்னொன்னு, நம்ம அப்துல் கலாம் வாழ்க்கையில உள்ள சம்பவத்தை சொன்னாங்க பாருங்க. அந்த அப்பா வந்து எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருந்த அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த படகையை விற்று அந்த பணத்தால் தன் பிள்ளையை படிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்னொன்னு, நம்ம தமிழ்ல ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. தந்தை இழப்பின் கல்வி இழப்பார்,
தாய் இழப்பின் அறுசுவை உண்டி மட்டும்தான் இழப்பான். அப்போ தாய் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு தான் இல்லாம போயிருமே ஒழிய தந்தை இல்லைன்னா கல்வியே இல்லாம போயிருன்னு சொன்னாங்க. ஆகா, நல்ல கருத்துக்கள் தான், சிறந்த கருத்து தான். இன்னொன்னு, இந்த உலகம் இருக்குல்ல, உலகத்தையே காட்டக்கூடிய பெருமை யாருக்கு இருக்கிறது? தந்தைக்குத்தான் இருக்கிறது என்பதையும் சொன்னார்கள். இவருடைய பேச்சு ரொம்ப பாராட்டக்கூடிய பேச்சாகும். அருமை நண்பர்களே, அருமை சகோதரருடைய இந்த பேச்சுகள் சிவனுஜா வயசு ஒரு 11 வயசு இருக்குமா? அப்போ 13 வயது நிறைந்த ஒரு சிவனுஜா மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஒரு அழுத்தமான தெளிவான வார்த்தை இது. அதான் சும்மா ஒரு பட்டிமன்றம் தான் சும்மா ஊன்னு கத்திக்கிட்டு ஒருத்தர் சம்மந்தமில்லாத வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு பேசுவதை விட அந்த தலைப்புக்கு பொருத்தமான கருத்துக்களை, அது அழுத்தமான பொருள் உள்ள கருத்துக்களை தெளிவாக சொன்ன அருமை மகள் சிவனுஜா அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இப்பொழுது சிவனுஜா அவர்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக தாயே என்ற அணியின் பேசுவதற்காக ஜோகனா மரிதா ஜேம்ஸ் வராங்க சார். ஜோகனா மரிதா ஜேம்ஸ் அவங்களும் அமெரிக்கால இருந்து வராங்க. ஆமா சார். சோகனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. வணக்கம். மார்ஷல் என் பேரு சோகனா சொன்னா நினைக்கிறேன். அங்கே ஜோகனா வாங்க சோகனா வாங்க. இல்ல எனக்குள்ள இது பண்ணி உனக்கு பண்ண தெரியுமா? பேசுங்கம்மா. மாலை வணக்கம். என் பெயர் ஜொஹானா. நான் இங்க என்னோட பெற்றோர்கள் பிரிச்சு பேச வரல. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா அம்மாக்களும் ஒரு வழியில எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரி எனக்கு நிறைய தோணும். ஆனா அம்மா பண்றதுலாம் அப்பாவும் பண்ணலன்னு சொல்லல. அம்மா பண்றதும் அப்பா நிறைய பண்றாங்க. ஆனா நிறைய அம்மா எக்ஸ்ட்ராவா பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரியல. அது நான் குறிச்சு காட்ட நான் வந்திருக்கேன். இப்போ முதல்ல பார்த்தோம்னா, இப்போ நிறைய அம்மாக்கள் வேலை பாக்குறாங்க. அவங்க நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்மளுக்காக அந்த புது பொருட்கள்லாம் வாங்கி தராங்க. நல்லா நம்ம கல்விக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் குக்கிங். நம்ம என்னதான் யார் சாப்பாடு சாப்பிட்டாலும் அம்மா சாப்பாடு தான் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு நான் சொல்றேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்தியால இருக்கும் போது மதிய உணவு நான் வெளியே சாப்பிடுவேன். ஏன்னா அம்மா நிறைய வேலை பார்ப்பாங்க. இப்போ அப்ப அம்மா உணவு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால எல்லாரும் கேட்டீங்கன்னா அம்மா உணவு தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அன்பும் பாசமும். எந்த வழியில பார்த்தாலும் என்ன நடந்தாலும் அம்மா அன்பு நம்ம மேல செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம தப்பு பண்ணாலும் ஒரு தோத்துட்டு வந்தாலும் எப்பயுமே அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது அறம். நம்மளுக்கு நல்ல அறம் எப்பயுமே எல்லா அம்மாக்களும் சொல்லி தருவாங்க. அடுத்தது நல்லா சந்தோஷமா இருக்கிறது சொல்லி தருவாங்க. அதுவும் இல்லாம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தருவாங்க. நம்மள சந்தோஷமா வச்சிருப்பாங்க எப்பயுமே. இது நம்மள பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்.
நம்ம பண்றது, வெளிய போறது, அதெல்லாம் வந்து நல்லதா பிக் பண்ணி நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் தான் பண்றாங்க. அடுத்தது நம்மளுக்கு அஹ், அஹ், இது ஹாபிஸ் மாதிரி வெளியே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி அது எல்லாத்துக்கும் அம்மாக்கள் தான் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நீ நீ பண்ணு அப்படின்னு நம்மள எப்பயுமே ஷேர் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் அம்மா இதெல்லாம் அம்மா நிறைய எல்லா அம்மாக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இத்துடன் நான் என் கருத்தை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அருமை. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அழகான தமிழ். அந்த குழந்தை பேசுறது பார்த்தீங்கன்னாலே போதும். இதெல்லாம் பிற்காலத்துல ஒரு சிறந்த ஒரு தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு பேச்சாளர்களாகவும், இலக்கியவாதிகளாகவும் இறைவன் மாற்றித் தருவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதில் நாம் பெரிய ஆனந்தமடைய வேண்டும். அருமை நண்பர்களே, இந்த குழந்தை பேசுறது பாருங்க, ஒரு ஒரு எதார்த்தமான ஒரு பேச்சு. அதாவது ஒரு பேசுறமேங்கிற எந்த விதமான ஒரு டென்ஷனோ, ஒரு படபடப்போ இல்லாமல், சொல்லும்பொழுது ஒரு நல்ல கருத்து. பாருங்க, யோசித்து பாருங்க பாப்போம். சூப்பர்! நல்ல கருத்து. பாராட்டக்கூடியது. எனக்கு அப்பாவும் உயர்வுதான், அம்மாவும் உயர்வுதான். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை. 2 பேருமே எனக்கு சமமாகத்தான் நான் உயர்வாகத்தான் பார்க்கிறேன். ஆனால், அம்மாவுடைய உழைப்பு அதில் கொஞ்சம் அதிகப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதுதான் பட்டிமன்றனுடைய பொருளும் அதுதான். 2 பேருமே குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு உழைக்கிறாங்க. இதுல யாருடைய உழைப்பு அதிகமான பவர்ஃபுல் உழைப்பாக இருக்கிறது? பாப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இன்னொன்னு சொன்னாங்க. அம்மா உணவு மட்டும் நல்லா சிறப்பா தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அன்பையும் அதிகமாக தர்றாங்க. பாசத்தையும் அதிகமாக தர்றாங்க. நாம் ஏதாவது தோல்வியில் துவண்டு போனால் கூட, நம் தோல்வியை பெரிதாக எண்ணி நாம் மன வேதனையில் இருக்கின்ற காலத்தில், நம்மை அன்போடு அரவணைத்து, நமக்கு மீண்டும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பண்பாடும், உழைப்பும், சக்தியும் தாயிடம் தான் இருக்கிறது என்பதை தெளிவாக இந்த தங்கை, இந்த மகள் அன்பாக சொல்லியிருக்கிறார். நன்றி. இவர்களே சூப்பர்மா, சூப்பர்மா. நல்ல பேச்சு. இன்னும் படிங்க. உங்களுக்கு தமிழ் புத்தகங்கள்லாம் வாங்கி நிறைய படிங்க. தமிழ் மொழி உலகத்திலே உயர்ந்த மொழி. இன்னொன்னு இந்த தமிழை அதிகமா கத்துக்கிட்டீங்கன்னா போதும். என்னைக்குமே நாம் மிக்க மகிழ்ச்சியோடும், இன்னும் சொல்லப்போனால் வயசான பிறகு கூட தமிழை நல்லா கற்றுக்கொண்டாலே இளைஞர்களாகவே வாழலாம். இதுதான் தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு சிறந்த சிறப்பு. உங்களுடைய நாவன்மை சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி, பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணி உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக 3வது பேச்சாளராக இல்லவே இல்லை. சார் கிஷா, மகீனா, உத்மன் அலி அவங்க வராங்க சார். ஜிசா ஓவர்லேண்டுங்கிறதுல இருக்கிறாங்களா? அமெரிக்கால இருந்து வராங்க. அமெரிக்கா. ஓகே ஓகே. அருமை அருமை மகள் தானீங்களே, எங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் தானே. எங்கள் மகள் ஜிசா என்பவரை தந்தைதான் எங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராக தென்படுகிறார் என்று சொல்வதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வாங்கம்மா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிஷா. திரு செல்வக்கனி ஐயாவுடன் பேசுவதில் மகிழ்ச்சி. நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, தன்னையே தன் பிள்ளைக்கு தந்தவர்தான் தந்தை. ஆகா 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 ஆகா. தன்னையே தன்னையே தன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. தன்னையே தன் பிள்ளைக்கு தந்தவர்தான் தந்தை. ஆகா ஆகா. தந்தை நல்ல வார்த்தை. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. எதிர் அணியில் சொல்ற மாதிரி அம்மா தான் தாளாட்டினாங்க, சாப்பாடு செஞ்சு தந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கெல்லாம் வளர்த்துனாங்க. இதெல்லாம் அந்த காலம். இப்ப இருக்கிற அம்மாலாம் போன்ல பாட்டு போட்டு வச்சிருவாங்க.
ஆ, சாப்பாடு கூட ஒரு ஆள் வச்சுக்குவாங்க. ஆ, அண்ட் அந்த அம்மாவும் ஃபோன வச்சு உட்காந்துக்குவாங்க. ஆனா, ஆ, அப்பயும் சரி, இப்பயும் சரி, அப்பா ம், அப்படியே தான் இருக்காங்க. ம். வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறது எப்பவுமே அப்பா தான். ஆஹா! எப் இப்ப வரைக்கும் அப்பா தாலாட்டு பாட்டு தான் வருது. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணேன்னு. அந்த பாட்ட நீங்க கேட்டிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு தடவ. இன்னொரு பாட்டு, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க. இன்னொரு அதுல வர்ற பாடல் வரிய, ம். தகப்பனின் கண்ணீரைக் கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தையின் பாசத்தை எங்கே காண்கிறோம். இதுல இருக்கிற எல்லாமே உண்மை. ஒத்துக்கிறீங்களா நடுவரே? ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேம்மா. சிறந்த ஒரு நல்ல கருத்துக்கள் தான். ஓகே, ஓகே. சொல்லுங்க. அம்மா செய்ற எல்லாமே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அம்மா உனக்காக நான் இது செஞ்சேன், உனக்காக நான் அது செஞ்சேன். சொல்லி ம். சொல்லி அம்மா தான் எல்லாமேன்னு இமோஷனலா ஆக்கிட்டாங்க. ஆனா, வீட்ல நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா, அம்மா என்ன சொல்லுவாங்க? "ஏய் அப்பா வந்ததும் நான் அவர்ட்ட சொல்லுவேன்." இப்படி சொல்லி சொல்லி அப்பா ஏதோ வில்லன் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்பாவோட கண்டிப்பு தான் இன்னைக்கும் நெறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில தவறான வாழ்க்கைக்கு போகாம நல்வழிப்படுத்துது. இப்படி சொல்லி முடிக்கிறேன் நான் நடுவரே. ஏதாவது பெரிய வேலை முடிஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? அப்பாடா! எல்லா கவலையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வர நிம்மதி தான் அப்பாடா! ஆக கவலைகள் எல்லாம் தீரும் இடம் தான் அப்பா. பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம் அப்பா தான். அப் அப்பா தான் பெரும் பங்கு வகிக்கிறார் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே! அழகான ஒரு சிறந்த பேச்சு தான். நல்லா சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ உள்ள அம்மாக்கள்னு ஒரு சின்ன ஒரு இலக்கணம் வகுத்து குடுத்தாங்க. இப்போ உள்ள அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க செல்ஃபோன்ல அதிகமான நேரம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட இப்பொழுது வந்து ஊட்டுறதுக்கு கூட ஆள் வச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு ஊட்டுறது வந்து, அது தாய் கையால் ஊட்டுவது ஒரு தனி இன்பம் இருக்கும் குழந்தைகளுக்கு. ஊட்டும் பொழுதே பண்பாடை எல்லாம் தமிழ் பண்பாடு கற்றுக் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலேயும் இருந்திருக்காங்க. இலக்கியங்கள் சொல்லுது. அதாவது வளர்ப்பு தாய் என்று ஒன்று உண்டு என்று சொல்லுகிறது. அதாவது சாப்பாடு ஊட்டுற விஷயத்தையும் சொன்னாங்க. இன்னொன்னு சொல்லும் பொழுது, அப்பா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு வில்லனாக மாற்றி காட்டியது தாய் என்று சொன்னார்கள். அது நியாயம் தான். அப்பா வந்து ரொம்ப கொடுமைக்காரர், கொடுமைக்காரர் ஒரு 10 ட்ரிப் குழந்தைகளுக்கு அம்மாக்கள் சொல்லிட்டாலே போதும். அந்த அப்பா மேல பாசங்கள் குறைவதில் நியாயம் இருக்காது. சைக்காலஜி படி இருக்கும் அப்படி. ஆனா சில அப்பாக்கள் என்ன பண்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாசில்தாரா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவர் ஆபீஸ்லயே தாசில்தாருடைய அந்த அதிகாரத்தெல்லாம் நிறுத்திறணும். அவர் வீட்டுக்கு வந்த பிறகு மனைவிட்டயும் தாசில்தார் மாரியே நடந்துக்கிடுவாரு. பிள்ளைகிட்டயும் தாசில்தார் மாரியே நடந்துக்கிடுவாரு. அந்த அதிகாரத்தை வீட்டிலேயும் செலவழிக்க பார்ப்பாங்க. இப்படி செலவழிக்கும் பொழுது தான் பிள்ளைகள் அப்பாவ பார்த்தாலே சில பிள்ளைகள் உண்மைதான். அழகான வார்த்தைகள் தான். அப்பாவ பார்த்தாலே எதையுமே ஒரு நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு தாயார்கள் அப்பாவை ஒரு பயங்காட்டக்கூடிய ஒரு வில்லனாகவே பேசி, பேசி மாற்றியிருக்கிறார்கள். இது பண்பாட்டிற்கு அழகல்ல என்பதை சகோதரி மிக தெளிவாக சொன்னார்கள். இன்னொன்னு சொல்றார்கள், தெய்வம் உயர்வா? இல்லை பெத்த தந்தை உயர்வா? என்பதை ஒரு திரைப்பட பாடல் கூட தந்தை தான் உயர்வு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் சொன்னேன். இன்னொன்னு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்பாவுடைய சொற்களை கேட்டு நடக்கின்றவன் வாழ்க்கையில் முன்னேறியிருக்கிறான் என்பதை நம்முடைய அனுபவபூர்வமாக கண்டுபிடித்ததனால் தான், அனுபவபூர்வமாக நாம் தெரிந்து கொண்டதனால் தான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நம்ம அப்பா எத எடுத்தாலும் அந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்கும். அனுபவ கல்வி அவர்ட்ட இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பாதைகளை, எவ்வளவு நண்பர்களை அவர் சந்திச்சு வந்திருக்காரு.
அப்ப அவர் எதை சொன்னாலுமே பிள்ளைகளுக்கு ஒரு நல்லவைகளை சொல்லுவார்கள். அதை விட சிறந்த மந்திரம் இல்லை என்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த பேச்சாளர் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பதனால் அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக நன்றி. 4வது பேச்சாளராக ஓகேம்மா. சிறந்த பேச்சு. இன்னும் நிறைய படிங்க. படிச்சு நிறைய செந்தமிழும் சொல்லுங்க. 40 தான். நிறைய பேசிட்டே இருந்தீங்கன்னா, தானா நம்மள அறியாமலே வந்துரும். அதனால உங்களுடைய பேச்சுகள்லாம் இந்த வயசுலயே இவ்வளவு சிறப்பா அதுவும் வேற நாடுகள்ல இருந்து பேசுறீங்கன்னா மகிழ்ச்சி தான். உங்களுக்கு அங்க நிறைய தமிழ் புத்தகங்கள் கிடைப்பது கடினம். தமிழ் பேசுபவர்கள் கூட வீட்டில் இருப்பார்கள், வெளியில் இருப்பது கூட கடினம்தான். இருப்பினும் உங்களுடைய அந்த ஆர்வத்தில் இப்படி ஒரு சிறந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி எல்லோருக்கும் உண்டாகிறது என்று எண்ணி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அடுத்தபடியாக இப்பொழுது உங்களுக்கு தாயே இந்த அணியின் கடைசி பேச்சாளராக மீனாட்சி. ஓகே தானே சார்? செல்வி மீனாட்சி அவங்க வராங்க. செல்வி மீனாட்சி அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக தாயே என்ற அணியின் தன்னுடைய வாதத்தை மிக அழுத்தமாக வைப்பதற்காக சகோதரி செல்வி மீனாட்சி அவர்களை இந்த அவையின் சார்பில் மிக அன்போடு அழைக்கின்றேன். அம்மா மீனாட்சி வாங்க, உங்க கருத்துக்களை தெளிவா தாங்க. வந்திருக்கீங்களா? வரேன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. வந்திருக்கீங்களா சார்? ஒரு நிமிஷம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மீனாட்சி மேடம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே சார். அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அது ஒரு சின்ன தாயோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா 2 நிமிஷம் சொல்லிட்டு சார் நீங்க அடுத்த தந்தையை சொல்லிடுங்க. பரவாயில்ல, அவரோட தாயை பத்தி 2 வார்த்தை நீங்களே சொல்லிடுங்க சார். அதுக்கப்புறம் தந்தை சுபிக்ஷாவோட முடிச்சிடலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போறதா சொன்னாங்க. பரவாயில்ல சார், நீங்க 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தந்தையை கூப்பிட்டுருங்க சார். வந்திருக்காங்க. அருமை நண்பர்களே, இப்பொழுது தாயே என்று அணியில் வரக்கூடிய அருமை சகோதரி மீனாட்சி அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் ஏதோ ஆஸ்பத்திரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குணம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இப்போ தாயினுடைய அணிக்காக நான் சில கருத்துக்களை சொல்வது வந்து அவ்வளவு சிறப்பா அமையாது. அதை பற்றி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. இதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து தந்தை பேசிடலாம். தந்தைங்கிற அணியையே நம்ம நேரா பேச வச்சிடலாம். தந்தை பேச வச்சிருங்க. இப்பொழுது சுபிக்ஷா அவர்கள் இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க. அவங்க இப்ப தந்தையை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தீர்ப்புல நீங்க எல்லாம் சொல்லிடலாம். அடுத்தது சுபிக்ஷா என்ற சகோதரி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினத்தில் இருந்து பேச வருகிறார். அருமை சகோதரி சுபிக்ஷா அவர்களை தந்தையே என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்ல அன்போடு வருகை தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அம்மா வாங்க, சுபிக்ஷா வாங்க. லைன்ல இருக்கீங்களா? இருக்காங்க சார். வணக்கம் ஐயா. வாங்கம்மா. வணக்கம். வாங்க, பேசுங்க. தந்தையேன்னு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. என்ற கவி காலமேக புலவரின் தமிழ் வரிகளை வணங்கி நான் தொடங்குகின்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய நடுவர் அவர்களையும் எண்ணணி மற்றும் எதிரணி பேச்சாளர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர் தாயா தந்தையா? நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா சொன்னாங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு சபையில தன் மகனை சான்றோன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுதான் ஒரு தாய்க்கு வந்து சந்தோஷம். ஆனா அந்த சான்றோன ஆக்குறது ஒரு தந்தையோட கடமை தான் நடுவர் அவர்களே. சுஜாதா, பாலகுமாரன், எஸ் ராமகிருஷ்ணன், சுந்தர் ராமசாமி, கந்தர்வன், பொன்னியின் செல்வன் கதை வரைக்கும் படிச்சிருக்க நடுவர் அவர்களே. ஆனா இப்ப பேசிட்டு போனாங்க பாருங்க,
இந்த மாதிரி ஒரு கதையை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை நடுவர் அவர்களே. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே. அன்பை வேணா அம்மா சொல்லி தரலாம், பண்பை வேணா அம்மா சொல்லி தரலாம், பாசத்தை அம்மா சொல்லி கொடுக்கலாம், ஒழுக்கத்தை அம்மாதான் கத்து கொடுக்கணும், உறவுகளையும் அம்மாதான் கத்து கொடுக்கணும், கல்விய ஆசிரியர் கத்து கொடுப்பாங்க, காசு பணத்தை ஊர் உலகம் நல்லாவே சொல்லி கொடுக்கும். இது மட்டும் போதுமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க? நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா தந்தை தான் சிறந்த கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தந்தை தான் நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கணும். தந்தை தான் தைரியத்தை கத்து கொடுக்கணும். அதை விட முக்கியமா மனித நேயத்தை தந்தை தான் நடுவர் அவர்களை கற்றுக் கொடுக்கணும். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச்சிகள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏடில்லா காலத்திலும் எழுத்தாணிகளிடம் கண்முன் காட்டியவர் ஐயன் வள்ளுவன். என்ன சொல்லியிருக்காருன்னு பாடுங்க நடுவர் அவர்களே. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச்சைகள், அறிவிலும் குணத்திலும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அப்படியா இருக்கோம்? ஒரு மாடி கட்டி இருந்தா 2 மாடி கட்டணும், பைக் வச்சிருந்தா கார் வாங்கணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். தன்னை விட தன் மகன் உயர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தந்தையை தவிர வேற யாரால நடுவர்களை நினைக்க முடியும்? எத்தனையோ ஹீரோக்கள் இருந்தாலும் குழந்தைகளின் முதல் ஹீரோ அப்பாதான் நடுவர் அவர்களே. ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் அப்பாவை விட வேற யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் மன பக்குவத்தை தந்தைதான் உருவாக்கி தர வேண்டும். முடிவெடுக்கும் திறன் மற்றும் பொறுப்புணர்வை தந்தைதான் கற்றுக் கொடுக்க முடியும். தன் அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்ளும் போது பல ஆண்டுகால அனுபவம் நமக்கு பரிசாக கிடைக்கும். உழைப்பின் மதிப்பை மற்றும் பணத்தின் மதிப்பை தந்தையால் தான் போதிக்க முடியும். பல நேரங்களில் நேர்மை மற்றும் உண்மையை ஒரு தந்தையால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அன்பாக இருந்தாலும் சரி, அனுபவமாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் ஒரு குழந்தை முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தந்தை தான் உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, ஒரு சிறந்த பேச்சு. ஆகா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல இலக்கிய சான்றுகள், வள்ளுவனுடைய சான்றுகள், நடைமுறை சான்றுகள் அனைத்தையும் நாகப்பட்டினத்து சகோதரி மிக தெளிவாக தந்திருக்கிறார். இன்னொன்னு, இந்த வணக்கம்மா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. இன்னொன்னு நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லா அப்பாவுமே நினைக்கிறது தான். என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை விட தன் பிள்ளை உயர்வாக இருக்க வேண்டும், உயர்வாக வாழ வேண்டும், உயர்ந்தவராக மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் உள்ளத்தால் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அழுத்தமான கருத்தை தந்தார்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லா அப்பாவும் நினைக்கிறது தான், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்னு சொன்னாங்க, தன்னம்பிக்கையை நமக்கு கற்றுக் கொடுத்ததே நம்முடைய தந்தை தானேன்னு சொன்னாங்க. ஆகா, உண்மைதான். ஆமா, அப்பா தான் சொல்லுவார், தன் நம்பிக்கையை தருவார். ஒரு குளத்துல, ஒரு ஆத்துல, ஒரு குளத்துல, ஒரு கிணத்துல நம்ம நீச்சல் கத்துக்கணும்னு சொன்னா கூட அப்பா தான் தன்னம்பிக்கை தருவார். ஒரு சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட தன்னம்பிக்கை தந்தையால் தான் தர முடியும் என்று சொன்னார்கள். இன்னொன்னு சொன்னார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதே அப்பா என்று சொன்னார். கரெக்ட் தான். நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், சிம்பிளா இருந்தது. ஒரு அப்பா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவே வேண்டாம், அப்பா ஒழுக்கமா நடந்தாலே போதும், பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கம் உள்ள பிள்ளையா தான் வளருவான் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரையாளன் எழுதியிருந்தான். அருமை நண்பர்களே, இது ஒரு சிறந்த பட்டிமன்றம் தான். இப்போ ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவை பத்தி அதிகமா பேசுனா அப்பா கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும். நான் உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன், நீ கடையில அம்மாவை பத்தி தானே தூக்கி பிடிச்சி பேசுற அப்படின்னு. அம்மாவை பத்தி பேசுனா அப்பா கொஞ்சம் வருத்தப்படுவார். இந்த சூழ்நிலைகள்லாம் சைக்காலஜிக்கலா எல்லாருக்குமே ஏற்படும். நம்ம வீட்டிலே நடைமுறையிலே உண்டு. நம்ம ஏதாவது ஒரு நல்லா செய்ததை கொடுத்து பிள்ளைகள் வீட்டில் சந்தோஷமா பேசினா கூட நம்ம வீட்டம்மா மூஞ்சி கொஞ்சம் சுருங்கி போகும். எல்லாருமே வாழ்க்கையில பார்த்துருக்கோம். இது ஒரு நல்ல சிந்தனைக்குரிய பட்டிமன்றம், மகிழ்ச்சிக்குரிய பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில இப்ப எல்லோருமே பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு இன்னொன்னு கருத்தை நம்ம சும்மா சொசைட்டில கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அமைப்புகள், வாழ்க்கைகள், அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப்ல இருப்பீங்க. ஏன்னா நீங்க தேசம் விட்டு தேசம் போயிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உள்ள நடைமுறையில என்ன இருக்குன்னா, இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பும், இது வருத்தப்பட்டு எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். பெண்கள் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. நீங்க இந்த பட்டிமன்றம் பேசணும்னு சொன்னா, அப்பா தான் பணத்தெல்லாம் ஈட்டிட்டு வராரு, அம்மா வீட்ல உட்கார்ந்து சமையல் பண்றாங்க, பிள்ளைகளுக்கு
அன்பை சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு பண்பை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அப்படி இல்ல. பெண்களுடைய தாய் குலத்தினுடைய கடமை அதிகமா போயிடுச்சு. வீட்டினுடைய வருமானத்தையும் அவங்க தான் அதிகமா கொண்டு வராங்க இன்னைக்கு. இது யாரும் இல்லன்னு மறுக்க முடியாது. நீங்க புள்ளிவிவரப்படி பார்த்தாலே, இன்னைக்கு வந்து சின்ன சின்ன குடும்பங்கள், அதாவது ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதெல்லாம் பெண்களுடைய வருமானம் இல்லன்னா, இன்னைக்கு சில வீடுகளில் சமையல் பண்ணுவதே கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இதுக்கு தந்தையினுடைய சில ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் என்றே நாம் சொல்லிக் கொள்ளலாம். மதுவுக்கு என்றைக்கு மனிதன் அடிமையாகி போனானோ, அன்றைக்கே அவன் பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அந்த நடைமுறை, அந்த பண்பாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் என்ற ஸ்தானத்தில் இருந்து அவன் இறங்கிவிட்டான் என்றுதான் அழுத்தமாக நாம் சொல்ல வேண்டும். ஒரு தந்தை தன் கடமைகளில் இருந்து அவன் தவறுகின்ற பொழுது, குடும்ப வாழ்க்கையும் பள்ளத்திற்கு சென்றுவிடும். அதே சமயத்தில் குடும்பத்தினுடைய பண்பாடும் பாதிக்கப்பட்ட நிலைக்கு சென்றுவிடும். இங்கே சகோதரிகள் சொன்னதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு மைண்ட்ல வச்சுக்காங்க. ஒரு மன்னன், ஒரு அரசன். அரசன் ஒரு ஒரு சாமியார், ஒரு குருவை பார்க்கிறார். பார்த்து அரசன் கேட்கிறாரு, ஐயா சுவாமிகள், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை நான் வந்து உங்க மூலமா தீர்த்துக்கிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சந்தேகம்னா, இப்போ உலகத்தில் உள்ள அறங்கள்ல 2 அறம் பெரிய அறமா இருக்குது. இல்லறம், துறவறம். இதுல இல்லறம் உயர்ந்ததா, இல்லை துறவறம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்கிறார். சாமியார் சிரிச்சுக்கிட்டார். மன்னனுக்கு பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இல்லறம் உயர்ந்ததா, இல்லை துறவறம் உயர்ந்ததான்னு கேட்கிறாரு. என்ன ஆன்சர் எப்படி சொல்றது? சரி, நடைமுறையிலேயே ஒரு அனுபவத்து மூலமா சொல்லலாமேன்னு சொல்லி, அந்த மன்னன்கிட்ட இந்த சாமியார் சொல்றாரு, நீங்க இப்ப என் கூட வாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு 1 வார காலம் கூட ஆயிரலாம், 1 மாதம் கூட ஆயிரலாம். நீங்க என் கூட வாங்கன்னு அப்படி கூட்டிட்டே போறார். மன்னனும் தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய மந்திரிகள்ட்ட ஒப்படைச்சிட்டு, அந்த துறவி கூட அப்படி போறார். போயிட்டு அடுத்த பக்கத்து நாட்டுக்கு போயிடுறாங்க. பக்கத்து நாட்டுடைய இளவரசி அன்னைக்கு சுயவரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுயவரம்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ தன்னுடைய கணவனை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாள். அரச மண்டபத்துல எல்லா பக்கத்து ஊர் மன்னர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இந்த இளவரசி தனக்கு அதுல இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை பார்த்து தன் கண் கவர்ந்த இளைஞனுக்கு அவன் மாலையிட்டு மணமகனாக அவள் தேர்வு செய்யணும். அந்த சபையில பார்க்கும் பொழுது இந்த இளவரசிக்கு யாருமே தனக்கு பிடித்த ஒரு இளவரசராக தென்படல. சுயவரம் அன்னைக்கு அவ செய்யல. தனக்கு விருப்பம் இல்லாத ஆண்கள் இருந்ததனால் அவளால் அதை முடியல. சரி, ஏகப்பட்ட மக்கள் அன்னைக்கு கூடியிருக்காங்களே, இந்த மக்களை போய் பார்த்து, இந்த மக்கள் வெளியில இருப்பாங்க இல்லையா, அரண்மனைக்கு வெளியில அப்படி வரிசையா நிக்கிறாங்க. மக்கள்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. ஏன்னா இளவரசியால் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த இளைஞன் யார், அவனை பார்க்கலாம் என்று மக்கள் கூட்டம் அங்க கூடியிருக்கு. இளவரசி நினைக்கிறான், அரண்மனைக்குள்ளே வந்தவர்களில் அழகானவர்கள், உள்ளம் கவர்ந்தவர்கள் இல்லை. சரி, வெளியில போயாவது பார்ப்போம், யாராவது கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு மாலையிட்டு அவனை கொண்டு வந்துடலாமே நினைச்சு வெளியில வர்றான். வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தா அவளுக்கு அங்கேயும் யாரையுமே ஒரு மகிழ்ச்சியான மனிதன் இருப்பது போல அவளுக்கு தென்படவில்லை. அங்கேயும் ஒரு சாமியார் நிற்கிறாரு, ஒரு துறவி. அவளுக்கு அந்த துறவியை பிடிச்சிருது. இந்த துறவிக்கு மாலை போட்டு தனக்கு கணவனாக ஏற்றுக்கொள்ளலாம் என கருதி துறவியிட போறான். துறவியிட்ட விஷயத்த சொல்றான். நீங்க தான் அவனை பார்த்த உடனே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு மாலை இடலாமா அப்படின்னு நினைச்சு கேட்கிறான். துறவி சொல்றான், ஐயோ நான் துறவிமா, முற்றும் துறவி துறந்து வந்துட்டேன். இப்போ போய் நீ எனக்கு வந்து சுயவரத்துல மாலையை போட்டு என்னை மன்னனாக்குவது அவ்வளவு விரும்ப தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லி துறவி ஓடுவான். இளவரசி பின்னாடி மாலைங்கையுமா அவனை துரத்திட்டே ஓடுறாங்க. ஓடி 2 பேரும் ஓட, துறவி ஓட, பின்னாடி இளவரசி ஓட, இந்த காட்சை இந்த பக்கத்து நாட்டில இருந்து இல்லறம் உயர்வா அல்லது துறவரம் உயர்வான்னு கேட்டார் இல்லையா ஒரு மன்னர். அந்த மன்னரும் அந்த மன்னர் கூட வந்த அந்த துறவியும் இந்த காட்சியை பார்க்கிறாங்க.
இவங்களும் இவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அது ஒரு காட்டுப்பாதைக்கு போயாச்சு. போன இடத்துல என்ன ஆயிட்டுன்னா, துறவி காணாம போயிட்டார். இந்த இளவரசி, அதாவது துறவி எங்க போனாரு? எப்படி காணாம போனாரு? எந்த இடத்துக்கு அவரு கண் தெரியாத திசைக்கு போனாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம திகைத்து அங்கே நின்னுட்டாங்க. இப்போ இந்த பக்கத்து நாட்டில இருந்து வந்த இந்த துறவியும், இந்த அரசனும் அந்த இளவரசி நிக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இருட்டிட்டு. இப்போ நாட்டுக்குள்ளே, தேசத்துக்குள்ளேயும் போக முடியாது. அதிகமா இருட்டிட்டு. அப்போ இந்த துறவி சொல்லுவாரு, "அம்மா இளவரசி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த மரத்துக்கு கீழ நம்ம தங்கி இருப்போம். விடிஞ்ச பிறகு போகலாம். உன்னை கொண்டு நாங்க அரண்மனையில விட்டுருதோம். நீ நினைச்ச துறவி உன்னை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இனி நீ அவனை நினைச்சு பிரயோஜனம் கிடையாது. உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மாட்ட நாங்க சேர்த்துடுறோம்." அப்படின்னு இவங்க அந்த இளவரசியோடு அங்க அந்த காட்டுல தங்கி இருக்கிறாங்க. அப்போ காட்டுக்குள்ள குளிர் வருது அதிகமா. அப்படியே எல்லாமே அந்த குளிர்ல ஒண்டி அப்படி இருக்கிறாங்க. அந்த இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு மேல பறவைகள் கூடு கட்டி இருக்கு. அதுல ஒரு பறவை குடும்பம். அதுல ஆண் பறவை தன்னுடைய பெண் பறவை கிட்ட சொல்லுது, "பாரு, நம்ம மரத்துக்கு கீழ 3 பேர் தங்கி இருக்காங்க. நமக்கு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்க இந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடத்தை தேடி வந்தவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்வதுதான் பண்பாடாகும். எனவே அவங்களுக்கு நம்ம இந்த குளிரை போக்குவதற்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி இந்த ஆண் பறவை தன் பெண் பறவையிடம் சொல்லுது. பெண் பறவையும் ஆண் பறவையும் சேர்ந்து அந்த இருட்டு நேரத்துல போய் மரங்கள்ல இருக்கக்கூடிய காய்ந்த சுள்ளிகளை, குச்சிகளை சேகரித்து கொண்டு வந்து அவங்க 3 மத்தியில போட்டு அதில் நெருப்பை உண்டாக்கி, நீங்க குளிர்ல இருக்கிறீங்க, இந்த குளிரில் இந்த நெருப்பில் அருகில் இருந்து உங்க குளிரை போக்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த பறவைகள் சொல்லுகிறது. இது ஒரு கதை தான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. ஆண் பறவை திரும்ப சொல்லுது தன்னுடைய பெண் பறவை கிட்ட, "இப்படி நம்மை தேடி வந்த நம்முடைய விருந்தினர்கள் பசியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது நாம் உணவுகளை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தர்மம். அப்ப இரவில் இந்த இவர்களுக்கு பசி ஆற்றுவதற்கு, பசி நீக்குவதற்கு உணவு தேடி எங்கே நாம் செல்வது? எனவே எரிகின்ற இந்த நெருப்பின் மீது நான் விழுகிறேன். நான் விழுந்த பிறகு என் மாமிசத்தை அவர்கள் உணவாக உண்ணட்டும்" என்று ஆண் பறவை சொல்லி அந்த நெருப்பில் விழுகிறது. தன் ஆண் துணையே நெருப்பில் விழுந்ததை பார்த்த பெண் பறவை, நானும் அவர்களுக்கு உணவாகிறேன் என்று அதில் விழுகிறது. 2 பேருமே அங்கே நெருப்பில் விழுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த விருந்தினர்களாக கருதிய, அந்த பறவைகள் கருதிய அந்த மூவரும், இளவரசியும், பக்கத்து நாட்டு மன்னனும், அந்த துறவியும் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த மாமிசத்தை உண்ணவில்லை, உண்ண மனசு வராது. இப்படித்தான் அந்த கதையை முடிக்கிறார் அந்த சிறுகதை ஆசிரியர். அருமை நண்பர்களே, இந்த கதை என்ன சொல்லுகிறது? சொல்லுவார் அந்த துறவி சொல்லுவார் அந்த மன்னனிடம், "மன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதில் அடங்கிவிட்டது" என்று சொல்லுவார். துறவறம் பெரிதா என்று தாங்கள் கேட்டீர்கள். அந்த துறவியை பொறுத்து இந்த இளவரசியை வேண்டாம் என்று ஓடினானே காட்டுக்குள், அவன் துறவரம் தான் பெருசு என்று எண்ணினான். சரிதானே என்று கேட்டான். அதே சமயத்தில் இந்த பறவைகள், ஆண் பறவையும் பெண் பறவையும் இந்த நெருப்பில் விழுந்து நமக்கு இரையாக வேண்டும் என்பதற்காக நெருப்பில் கருகி பொசுங்கி போனார்களே, இவர்களுடைய இல்லறம் இருக்கிறதே, இல்லறம் என்பது ஒரு பண்பாட்டிற்குரியது. வருகிறவர்களை நாம் விருந்தோம்பல் வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டு மாபெரும் ஒரு சக்தியாக, ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தில் இல்லறத்தை நிறைவேற்றி தந்தார்களே, இது உயர்ந்ததா என்று கேட்பார். அருமை நேயர்களே, ஒன்றை சொல்லலாம். அவர் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர் உயர்ந்தவர்கள்தான். தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது தந்தை தான் உயர்ந்தவர். அப்படித்தானே தந்தைகளே, நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும்
நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய செயல்பாடுகளையும், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது, உங்கள் ஸ்தானத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது தந்தை தான் உயர்ந்தவராக நம் கண்களுக்கு தென்படுவார்கள். அதே சமயத்தில் மறுபக்கம் தாய் பக்கம் வருகின்ற பொழுது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமேயானால், தாயனுடைய பணி உயர்ந்த பணியாக தென்படுகிறது. தாயனுடைய உழைப்பு அந்த குடும்பத்தினுடைய வட்டத்திற்குள் மட்டும் அமையாமல் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய பெரும் வட்டத்திற்குள்ளும் அவருடைய பணி அமைந்திருக்கிறது. ஒரு சமுதாயம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாடலிலே எம்ஜிஆர் சொன்னது போல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அம்மா என்ற அந்த தெய்வம் வளர்ப்பதில் தான் இருக்கிறது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல, குழந்தைகளை உயர்ந்தவனாக ஆக்கக்கூடிய பெருமை அந்த தாயின் மத்தியில் தான் இருக்கிறது என்பது போல நமக்கு தோன்றும். ஆம் நண்பர்களே, இந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்பாக என்று சொல்ல வந்தால், நான் சொன்ன கதையின் அடிப்படையில் அவரவர் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அவரவர் உயர்ந்தவரே என்று தோணுவதைப் போல, ஒரு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் பெரும் காரணமாக இருப்பவர்கள் தாயும் தான் தந்தையும் தான். எனவே இருவரும் சேர்ந்து உழைத்தால்தான் அந்த குழந்தைகள் என்ற இந்த இளவரசர்களை இந்த உலகத்தின் ஒரு பெரும் மன்னர்களாக, இந்த உலகத்தின் பெரும் அறிஞர்களாக, இந்த உலகத்தில் பெரும் மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு பெரும் விஞ்ஞானிகளாக, இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு பெரும் ஆசானாக மாற்ற இயலும் என்று சொன்னால், அது தாயின் கையிலும் தந்தையின் கையிலும் தான் இருக்கிறது. எனவே பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைக்க வேண்டியவர் தாயும் தந்தையும் என்றே என் மகிழ்ச்சியான தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.